ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாய் பல்லவி, காளி வெங்கட் நடிப்பில் கௌதம் ராமச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள கார்கி திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டீச்சராக உள்ள கார்கி, அதாவது சாய் பல்லவி, தனது அப்பாவை காணவில்லை என தேடுதல் ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக 4 பேருடன் சேர்த்து 5வது நபராக கைது செய்யப்பட்டு இருப்பது தெரிந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைகின்றார் சாய் பல்லவி. அப்பாவை காப்பாற்ற போராடும் அவருக்கு வழக்கறிஞர்கள் கூட கிடைக்கவில்லை. திக்குவாய் வழக்கறிஞரான இந்திரன்ஸ், அதாவது காளி வெங்கட், அந்த வழக்கை முழுக்க எடுத்து நடத்த கிளைமேக்ஸில் என்ன நடக்கின்றது, யார் உண்மையான குற்றவாளி என்பதை பதபதைப்பான காட்சிகளுடன் கடைசி நொடி வரை சீட்டின் நுனியில் உட்கார வைத்து ரிவீல் செய்வதுதான் படத்தினுடைய கதையாக அமைந்துள்ளது. பள்ளி ஆசிரியை கார்கி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சாய் பல்லவி, ஒட்டுமொத்த உலகமே கைவிட்ட நிலையிலும் தனி ஒருத்தியாக தனது அப்பாவுக்காக கடைசி வரை போராடும் காட்சிகள் அபாரம். தியேட்டர்கள் முழுவதும் கைதட்டி ஆரவாரம் செய்கின்றன. தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்வு செய்து நடித்து வரக்கூடிய சாய் பல்லவிக்கு இந்த திரைப்படம் ஏகப்பட்ட விருதுகளை பெற்றுத்தரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது. கடைசி கிளைமேக்ஸில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அமர்ந்து பேசக்கூடிய காட்சிகள் எல்லாம் சாய் பல்லவியை தவிர வேறு எவராலும் அந்த அளவுக்கு நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருக்க முடியாது என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. காளி வெங்கட் இத்திரைப்படத்தில் மிகவும் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஜெய்பீம் படத்தில் சூர்யாவைப் போல ஒரு பெரிய நடிகர் நடித்தாலே எப்படியும் அது கேஸை ஜெயித்து விடுவார் என நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதே போல ஜனகணமன படத்தில் வரக்கூடிய பிருத்திவிராஜ் எதிர்த்தரப்பு வழக்கறிஞராக ஆஜரான நிலையிலேயே அந்த போலீஸ் சுராஜ் வெஞ்சரமுடு மீது சந்தேகம் வந்து விடுகின்றது. ஆனால் இந்த படத்தில் இந்திரன்ஸ் என்கிற பெயரில் திக்குவாய் வழக்கறிஞராக நடித்து ஒட்டுமொத்த கோர்ட் ரூமையே மட்டுமல்லாமல் தியேட்டரையே தெறிக்க விட்டிருக்கின்றார் காளி வெங்கட். அவருடைய நடிப்புக்கு நமது பாராட்டுக்கள். செக்யூரிட்டியாக வேலை செய்யும் RS சிவாஜியை சிறுமி பாலியல் வழக்கில் கைது செய்யும் நிலையில் யார் குற்றவாளி என்பதை தேடி கண்டுபிடிக்க மகள் சாய் பல்லவி பெரும் போராட்டமே நிகழ்த்துவார். இன்னொரு செக்யூரிட்டியாக நடித்துள்ள லிவிங்ஸ்டன் குற்றவாளியா, மனைவியை இழந்து மகளை வளர்த்து வரும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் அப்பா குற்றவாளியா என விசாரணை, வழக்கு, சாட்சியங்கள், ஆதாரங்கள் என்று கடைசி வரை யார் இந்த 5வது நபர் என பார்ப்பவர்களை தலையை பீத்து கொண்டு மிகவும் அருமையான திரைக்கதையை நகர்த்தி கொண்டு செல்கின்றார் இயக்குனர். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். சாய் பல்லவி, காளி வெங்கட் நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பக்கபலம் என்றாலும் 96 படப்புகழ் இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தாவினுடைய பின்னணி இசைதான் படத்திற்கு கதாநாயகன் என்றே சொல்ல முடியும். ஒவ்வொரு காட்சிக்கும் திகிலூட்டி நகர்த்தக்கூடிய அவருடைய பின்னணி இசை மண்டைக்குள் குடைந்து கொண்டே இருக்கின்றது. கிளைமேக்ஸில் ஹார்ட் பீட் நின்றால் ஒலிக்கும் சத்தத்தை கோவிந்த் வசந்தா பயன்படுத்தி இருந்த விதம் எல்லாம் இசையினுடைய உச்சம். சூர்யா ஜோதிகாவினுடைய 2D நிறுவனம் வெளியிட்டுள்ளது இன்னொரு பெரிய பலமாக மாறியுள்ளது இந்த கார்கி திரைப்படத்திற்கு. திருநங்கை சுதா மம்மியை நீதிபதியாக அமர்த்தி அவர் பேசும் சில நறுக்கான வசனங்கள் படத்தின் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் என்று பல ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இந்த கார்கி திரைப்படத்தில் உள்ளது. கார்கி திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்று நமது எதையுமே சொல்ல முடியாத சூழ்நிலைதான். ஏனென்றால் கதையினுடைய ஆழம் மற்றும் அழுத்தம், சமூக சீர்கேடு, ஆண்களின் சபல புத்தி என்று பல விஷயங்கள் முகத்தில் அரைந்தது போல சொல்லியிருக்கின்றார் இயக்குனர். கமர்ஷியல் ரீதியாக இந்த படம் தியேட்டரில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்பது மட்டும்தான் மிகப்பெரிய கேள்வியாகவும் பலவீனமாகவும் இருந்தது. ஆனால் அவை அனைத்தையும் தளர்த்திவிட்டு மிகப்பெரிய வெற்றியை தேடித் தந்துள்ளது இந்த திரைப்படம். பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் தொல்லைகளை மிகவும் அப்பட்டமாகவும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். சமீபத்தில் வந்த ஒரு வெப்சீரியஸ் கதையும் கார்கி போலவே உள்ளது. அதனால் இது மைனஸாக வாய்ப்புள்ளதாக பலரும் கூறினார்கள். ஆனால் அதற்கு சாத்தியமே இல்லை என்று
அதனுடைய போக்கையை மாற்றி மிகப்பெரிய வெற்றியை தேடித் தந்திருக்கிறது இந்த கார்கி திரைப்படம். இயக்குனருக்கு மீண்டும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.